ஜெய் சாயிராம். கீழே விழுந்தால்தான் எழ வேண்டும் என்று தோன்றும். தோல்வி அடைந்தால்தான் வெற்றிக்காக போராட வேண்டும் என்று தோன்றும். வீழ்ச்சிகளாலும் தோல்விகளாலும் உடைந்து விடாமல் இருக்கலாம். முன்னேறிக்கொண்டு வெற்றிகரமாக வாழ்வில் வாழ்ந்து காட்டலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனது கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி கை தூக்கி விட உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் பிரியமே, சட்டென எனது கையை பிடித்துக்கொள். இது சத்தியம், இது உனக்கான வாக்குதான். சாயப்பா உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன் எந்த நொடியிலும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே உன் திட்டங்களை ரகசியமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள். வெற்றியை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கு வரும் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்துவிட்டு வெற்றியை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. உன்னை முழுமையாக அறிந்து கொள்ள எல்லோருக்கும் தகுதி இல்லை என் பிரியமே. மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு உன்னை விமர்சனம் செய்யட்டும். கடைசியில் உன்னுடைய செயல்களால் தெரியப்படுத்து நீ யார் என்பதை. ஆம் என் பிரியமே, கடைசியில் தெரியப்படுத்து நீ யார் என்பதை. உன்னால் முடியாது என்று எல்லோரும் சொல்கின்ற போதும் ஒருவேளை உன்னால் முடியக்கூடும், முயற்சி செய்து பார், முயன்று பார் என்று அப்படி ஒரு வார்த்தையை உனக்குள்ளேயே கேட்கும் அந்த சின்ன குரல்தான் உன்னுடைய தன்னம்பிக்கை என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று மட்டும் எப்பொழுதும் நினைக்கவே நினைக்காதே. ஆம் என் பிரியமே, உன்னோடு உன்னுடைய அசைக்கவே முடியாத தன்னம்பிக்கை இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தும் விடாதே. என் அன்பு பிரியமே, ஓடாதே, விழுந்து விடுவாய் என்று நிறைய பேர் உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களுடைய வேலை அது. விழுந்து விடாமல் ஓடு என்று சொல்பவர்கள் அவர்களும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள். எதை கேட்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்வது உன் கையில் தான் இருக்கிறது என் பிள்ளையே. எதிர்மறையான சொற்களை எப்பொழுதுமே காதில் வாங்கவே வாங்காதே. அது உன்னை முன்னேற விடாமல் தடுத்துவிடும். நிச்சயமாக பலர் தந்த அவமானங்களும் சிலர் தந்த துரோகங்களும் தான் உன்னுடைய வாழ்வை செதுக்கும் ஒளியாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. அதை வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே செதுக்கிக் கொள்ள கற்றுக்கொள். ஒளி என்பது சிலையை செதுக்கும். பிறர் தருகின்ற வழிகள்தான் உன்னை செதுக்கும் என் பிரியமே. எனவே மற்றவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள் என்று வருந்தாதே, வருத்தப்படாதே. அவர்களுக்கு சிறு நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய வாழ்வை செதுக்கும் ஒளிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். முயற்சி செய்ய மட்டும் ஒருபோதும் தயக்கம் கொள்ளாதே என் பிரியமே. நீ தொடர்ந்து முயற்சிக்கும் பொழுது உன்னுடைய முயற்சியே உன்னை வெற்றிகரமாக வாழ்க்கைக்கு தள்ளிவிடும். நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சியை யார் ஒருவர் கைவிடுகிறார்களோ அந்த நொடியே அவர்களுடைய திறமைகளும் கைவிட்டு விடுகிறது அவர்களை என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் தோல்வி அதிகமாக வருகிறது, வெற்றி குறைவாக வருகிறதே என்று மட்டும் வருத்தப்படாதே. ஒரு செடியில் இலைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதில் பூக்கும் குறைவான பூக்களுக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள். அதே போலத்தான் நீயும் உன் வாழ்வில் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உண்மையாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிரியமே. ஊமையாக இருந்தாலே போதும், ஊமையாக சில நேரம் இருந்து விட்டாலே போதும். பல இடங்களில் ஜெயிப்பதற்கும் சில இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும்
ஊமையாக இருந்து விடுவது மிக மிக நல்லது. தவறான வழியில் கூட்டத்தோடு பயணம் செய்வதை விட சரியான வழியில் தனியாக பயணம் செய்வது மிக மிக சிறந்தது. ஆம் என் பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் கூட உன்னுடைய நம்பிக்கை என்பது எப்பொழுதுமே உன்னை கைவிடாமல் தாங்கி பிடித்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டே இரு. நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு நொடியும் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என் பிரியமே. ஒவ்வொரு நொடியும் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது உன் கையில் தான் இருக்கிறது. வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டலாம் என்ற மன உறுதி உன்னிடத்தில் இருந்தால் ஒவ்வொரு நொடியும் உன்னால் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து காட்டவே முடியும். ஆம் என் பிரியமே, நம்பிக்கையோடு இரு. வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உன்னை அதிகம் தொல்லை செய்வது என்ன தெரியுமா என் பிரியமே? உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான். உன்னுடைய எண்ணங்கள் தான் அதிகமாகவே உன்னை தொல்லை செய்கிறது. உன்னுடைய எண்ணங்களை சரி செய்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையே மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வு என்பது எப்பொழுதுமே உன் வசம்தான் என் பிரியமே. நல்ல நேரத்திற்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்காதே. மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரம்தான் என்பதை முடிவு செய்துவிட்டு உன் வேலையை செய்து கொண்டே இரு. வாழ்க்கை இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று சில பேருக்கு ஆசையாகவும் இருக்கிறது. இப்படியே இருந்துவிடுமோ என்று பல பேருக்கு கவலையாகவும் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, வாழ்க்கை பற்றி புரிந்து கொள்ள, வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள மிகப்பெரிய சாதனையாளர்களை பற்றியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தாலே போதும், எல்லாமே உனக்கு புலப்படும். என் அன்பு பிரியமே, உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களை அப்படியே விட்டுவிடு. உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களெல்லாம் உன்னுடைய புன்னகை பார்த்து அவர்களை மெய்சிலிர்த்து நிற்பார்கள். இவ்வளவு கஷ்டத்திலும் உன்னால் எப்படி புன்னகைக்க முடிகிறது என்று. யாரிடம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதே என் பிரியமே. நீ எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடம் காட்ட வேண்டும் என்றும் நினைக்கவே நினைக்காதே. உன்னை பற்றி எல்லாவற்றையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்பதை புரிந்து கொள். நீ காப்பாற்றும் உன்னுடைய ரகசியங்கள் தான் உன்னை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்து செல்லும். இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்வு என் பிரியமே. நேரத்திற்கு ஏற்றாற்போல திட்டம் போட்டு வாழ்வதுதான் வாழ்வு. அந்த திட்டத்தை நீ வெற்றிகரமாக போட பழகு. ஆக வேண்டியதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தலை வணங்கி நிற்காதே. வெற்றியாளர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே தோல்வியை அடையாதவர்கள் அல்ல. ஆனால் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் கூட தன்னுடைய இலக்கை விட்டுவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதை புரிந்து கொள். எந்த ஒரு செயலிலும் நீ முழு ஈடுபாட்டோடு இல்லை என்றால் அதில் நீ வெற்றி பெற முடியாது என் பிரியமே. வெற்றி பெறவே முடியாது. முழு ஈடுபாட்டோடு செயல்படு. முழு ஈடுபாட்டோடு நீ செய்யும் எந்த ஒரு செயலும் தோல்வியடைந்ததாக சரித்திரமே கிடையாது.
நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ, மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ, அந்த அளவிற்கு உன்னை சுற்றி இருப்பவர்களின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் நீ விட்டுத்தான் ஆக வேண்டும், கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ மட்டும்தான் உனக்கு நிரந்தரம். யாரையும் நம்பாதே என் பிரியமே, யாரையுமே நம்பாதே. ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை தடுக்க நினைப்பவர்களுக்கு நீ யார் என்று காட்டு உன்னுடைய செயலின் மூலமாக. எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் அற்புதத்தம் நிகழவே நிகழாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்ற குழப்பத்தாலும் நீதான் என்னை உணர மறுக்காமல் இருக்கிறாய். நான் உன்னிடம் நெருங்கியும் கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய்
அதே நிலைமையில் பேசி பழகிக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும். முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உண்மையை உணர்ந்து கொள். சத்தியத்தை எப்பொழுதுமே கடைப்பிடித்துக்கொள். உன் நீண்ட தவம் நிறைவுற்றது கண்மணியே. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நிறைவான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், வாக்காகவே கூறுகிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். விரும்பியது ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும் வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான்.
எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்படி, நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய், அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா உங்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன்.